ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th டிசம்பர். தொடர்புக்கு 7338824242. மகாராஷ்டிர தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் உச்சநீதிமன்றம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த வழிமுறைகளை சரியாக பின்பற்றப்பட்டதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி எஸ் சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நவம்பர் 23 வெளியானது. இதில் 230க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தது. இந்நிலையில் பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 40க்கும் மேற்பட்ட இடங்களில் எப்படி வெற்றி பெற்றது என்றும் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்துள்ளதாகவும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த வழிமுறைகள் சரியாக பின்பற்றப்பட்டதாக மகாராஷ்டிரா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி எஸ் சொக்கலிங்கம் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், ரேண்டமாக தேர்ந்தெடுக்கப்படும் 5 வாக்குச்சாவடிகளில் விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை சோதனை செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை இருக்கிறது. இந்த விதிமுறை வேட்பாளர்களின் பிரமுகர்கள், தேர்தல் மேற்பார்வையாளர்கள் முன்னிலையில் சரியாக கடைபிடிக்கப்பட்டது. மொத்தம் 288 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 1440 விவிபேட் ஒப்புகை சீட்டுகள் சரிபார்க்கப்பட்டன. இதில் முறைகேடு எதுவும் கண்டறியப்படவில்லை என்று சொக்கலிங்கம் தெரிவித்தார்.